தீபம் அறக்கட்டளைக்கு கவர்னர் மாளிகையில் அங்கே வந்து இந்த தைப்பூச நாளில் அங்கே மிகப்பெரிய கவர்னர் ஐயா அவர்கள் ஒரு பிரம்மாண்ட சிலை நம்ம ஐயாவுடைய உருவச்சிலை வச்சு அங்கே வந்து நீங்கள் வந்து திருவருட்பா படிக்கணுன்ட்டு இங்கேருந்து ஒரு நாங்கள் 4-5 பேர் போய் அங்கே வந்து தீபம் ஏற்றி திருவருட்பா படிச்சுட்டு வந்தோம். அதாவது அதெல்லாம் வந்து ஒரு கவர்னர் மாளிகையில் படிக்கிறதுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச, அதாவது தீபமரக்கிட்ட கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது வந்த உடனே மதியம் வந்து உணவு, அதாவது ஒரு ஜோதி காமிக்கிறோம். இங்கே வந்து உருவ வழிபாடு இல்லையே தவிர அந்த ஜோதி தான், ஒளி மட்டும்தான் இறைப்பொருளாக முதல்ல நம்ம கணிச்சிருந்தோம். அதனால தான் இங்கே அந்த ஜோதி வழிபாடு காமிச்சிட்டு உணவு நாங்கள் கூட ஒரு 200-250 பேருக்காக எதிர்பார்த்தோம். ஒரு 400 பேர் வந்து இனிமையான சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் அகவல் பாராயணம் படிக்கிறோம். இந்த அகவல் பாராயணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முற்றோதல் சொல்லுவோம். திருவாசகம் முற்றோதல், அகவல் பாராயணம் முற்றோதல், திருவருட்பா முற்றோதல். இந்த திருவாசகத்துக்கும் அகவல் பாராயணத்துக்கும் ரொம்ப ரெண்டுமே நிலைப்பாடு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் எழுதுனது திருவாசகர்.